राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो कालिय नर्धन श्री कृष्ण भगवान की जय। காளிய காட், காளிய காளிய மதன ஸ்தலம், இதுதான் நாம அழகா அனுபவிச்சுருக்கோம். இந்த காளிய மடு, அந்த காளியனுடைய விஷயங்கள், இது எல்லாமே நாம பார்த்தோம். இந்த காளிய விஷயம் பேசும்பொழுதுதான் பறக்கை மதுசூதன பெருமாள் அவருடைய விஷயம் சொன்னேன். பறவையின் கை விழுந்த இடம் பறக்கை, பக்ஷிராஜபுரம் அப்படின்னு அதுக்கு பெயர் உண்டு. அந்த பறக்கை இருக்கிறது நாஞ்சில் நாடு அப்படின்னு சொன்னேன். அந்த நாஞ்சில் நாடுன்றது அழகா இன்றைய கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோவாளை, இது எல்லாம் சேர்ந்தது தான் நாஞ்சில் நாடு. இந்த கன்னியாகுமரியிலேயே பார்த்தோம்னா இதுக்கு நிறைய எல்லைகள்லாம் சின்ன சின்ன நாடுகளா பல நாடு உண்டு. ஆய் நாடு அந்த மாதிரிலாம் உண்டு. அதுல ஒன்று இந்த நாஞ்சில் நாடு அப்படின்னு இருக்கு. அழகான ஒரு ரொம்ப அழகு, நிஜமாவே நாஞ்சில் நாடு. அதாவது இந்த பக்கம் குமரி இன்னைக்கு குமரின்னு சொல்றோம் இல்லையா, அன்றைய காலகட்டத்தில் பார்த்தா அதுக்கு ஆய் நாடு, நெங்க நாடு, படப்ப நாடு, வள்ளுவ நாடு, குறுநாடு, புறத்த நாடு, அதுக்கப்புறமா நாஞ்சில் நாடு, அப்படி குட்டி 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 இடமா இருக்கும். அதாவது ஆரல்வாய் மொழி, ஆலூர் பன்றி வாய்க்கால், கடுக்கரை மலை, மணக்குடி காயல், இதுக்குள்ள இருக்கிறது தான் நாஞ்சில் நாடு. அதாவது கிழக்கே ஆரல்வாய் மொழி, ஆரல்வாய் மொழி தான் நிறைய அந்த விண்மில் பார்க்கலாம், பெருசா காற்றாலை நிறைய உண்டு ஆரல்வாய் மொழியில. மேற்கே ஆலூர் பன்றி வாய்க்கால், அப்புறம் வடக்கே கடுக்கரை மலை, தெற்கே மணக்குடி காயல். இதெல்லாம் அந்த நாஞ்சில் நாட்டை சேர்ந்தவாளுக்கு தெரியும், மற்ற வாளுக்கெல்லாம் கேட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ நாஞ்சில் நாடுன்றது தோவாளை ரொம்ப ஃபேமஸ். தோவாளை அந்த காலத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகா இன்னைக்குமே நிறைய புஷ்பம், தோவாளை மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அழகான நாஞ்சில் நாடு, அந்த நாஞ்சில் நாடை பற்றி தான் கேட்டது. நிறைய பேர் அழகா சொல்லியிருந்தார். குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, கன்னியாகுமரி இருக்கக்கூடிய ஒரு குறுநில பகுதி தான் நாஞ்சில் நாடு. அதே மாதிரி இந்த காளிய விஷயம், பகவான் எப்படி இந்த காளி எனக்கு அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு பார்த்தோம். காளியன் எதனால ரமணகத்தீவை விட்டு இங்க வந்தான் அப்படின்னு பார்த்தோம். கத்ருவினுடைய ஒரு பிள்ளை தான் காளியன், அதுவும் பார்த்தோம். தமிழ்நாட்டில் எங்க காளிய நர்தன சுவாமி இருக்கார் அப்படின்னு கேட்டேன். ரொம்ப ஃபேமஸ், நிறைய இருக்கலாம் இருக்கலாம், ஆனால் ரொம்ப ஃபேமஸ் யார் அப்படின்னா ஊத்துக்காடு காளிங்க நர்தன சுவாமி. ஊத்துக்காடு கும்பகோணத்திலிருந்து போயிடலாம். ஆவூர் பட்டீஸ்வரம் அது பக்கத்துல தான் ஊத்துக்காடு அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல காமதேனுவினுடைய குழந்தைகள் பட்டி சுரபி ரெண்டு இருந்தது. அந்த பட்டிக்கும் சுரபிக்கும் அவ்வளவு அழகா கண்ணன் தானே அனுகிரகம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய குளத்துல காளிங்க நர்தன லீலைய காட்டி கொடுத்தான். இன்னைக்கும் அந்த ஊத்துக்காடு காளிங்க நர்தன கிருஷ்ணன் ரொம்ப ஃபேமஸ். முன்னாடிலாம் நான் பார்த்திருக்கேன், பக்கத்துல போய் பார்க்கலாம். அந்த உற்சவ மூர்த்தி தான் ஒரு கையால பாம்பு வாழை தொட்டு பிடிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆனா தொட்டுட்டு தான் இருப்பார். பாம்பினுடைய தலை மீது கண்ணன் நர்தனம் ஆடுறா போல. அதுலயும் பார்த்தோம்னா பாம்போட தலைமையில கண்ணனுடைய கால் பதிஞ்சிருக்காது. ஒரு கால் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஒரு கால் இன்னொரு கால் பாம்பு தலை மேல இருக்கும். ஆனா
கீழே பார்த்தா ஒரு சின்ன ஒரு பேப்பர் போயிட்டு வர கேப் இருக்கும். சரியா அந்த கிருஷ்ணனுக்கும் அந்த காளிய நாகத்துக்குமான ஒரு கனெக்ஷன் எப்படின்னா, கண்ணன் கை விரல்களை தொட்டு இருக்கக்கூடிய அந்த பாம்பினுடைய வால் தான் கனெக்ஷன். ஆனா எப்படி நிக்கிறது அப்படின்றது அதிசயம். இன்னைக்கு அந்த கண்ணனுடைய கால்கள்ல பார்த்தோம்னா காளியன் கடித்த தழும்புகளை கண்ணனுடைய காலில் பார்க்க முடியும். அந்த ஊத்துக்காடு தான் வெங்கட கவி அவருடைய அவதார ஸ்தலம். சில பேர் அவர் நாரதருடைய அவதாரம் அப்படின்னு சொல்றார்கள். ரொம்ப அழகா அலைப்பாயுதே கண்ணா, ஆடாது அசங்காது வா கண்ணா, அந்த மாதிரி நிறைய கிருஷ்ணலீலைய அழகாக பாடின ஒருத்தர் ஊத்துக்காடு வெங்கட கவி. கும்பகோணம் போயாச்சுன்னா நீங்க போயிடலாம். கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த பக்கம்லாம் போனதுன்னா அழகா அதை பார்த்துடலாம். இது ரெண்டு தான் நேற்று நான் கேட்ட கேள்விகள். ரொம்ப விசேஷம் இந்த காளிங்க நர்தன கிருஷ்ணன். இந்த காளிய நர்தன கிருஷ்ணனை பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய, மனசுல இருக்கக்கூடிய, எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய, செய்கைகள்ல இருக்கக்கூடிய, வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய விஷமானது நிச்சயமா போகும். அதனாலதான் அந்த காளியனுடைய விஷத்தை தானே சுவாமி எடுத்தான். கண்ணன் வந்து காளியனுடைய அகம்பாவத்தை அடக்கினான். காளியனுக்கு தன்னுடைய விஷத்து மேல இருந்த திமிரு, என் பலத்துல எல்லாரும் அழிஞ்சு போறார்கள் அப்படின்ற அந்த எண்ணம், இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனமான எண்ணம் இல்லையா? அதை எல்லாத்தையும் அழிச்சு காளியனுக்கு வாழ்வு கொடுத்தான். ஏன்னு கேட்டா சரணாகதி பண்ணிட்டான் காளியன். சரணாகதி பண்ணதுனாலே ரட்சிக்கப்பட்டான். அதனாலதான் பகவான் என்னை சரணடை அப்படின்னு சொல்றான். சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்ப சரணடைவோம்? புத்தி தெளிஞ்ச பிறகு, நிதானம் வந்த பிறகு, அகம்பாவம் அழிஞ்ச பிறகு, தற்பெருமை செத்த பிறகுதான் சரணாகதி வரும். அகம்பாவம், தற்பெருமை இதெல்லாம் இருக்கும்போது நிச்சயமா நான் யார் தெரியுமா, உன் காலில் நான் எதுக்கு விழணும் அப்படின்ற அந்த திமிருதான் மேலோங்கி இருக்கும். அப்படி அந்த காளிய நர்தனம் அவ்வளவு விசேஷம். பாகவதம், விஷ்ணு புராணம், அப்புறமா கர்க சம்ஹிதை எல்லாத்துலயுமே இது இருக்கு. ஸோ அந்த காளிய மடு, அந்த காளிய மடுவில் இருக்கக்கூடிய மரம், அங்கேயே ஒரு சின்னதா ஒரு கிருஷ்ணனுடைய சந்நிதி மாதிரி ஒன்று உண்டு. அந்த காளியன் மேல கண்ணன் இருக்கிறா போலே உண்டு. அந்த காளிய மடு அங்கேயே தான் அந்த பூஜை பண்ற பூஜாரிகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கா. அவ வீடு அங்கதான் இருக்கு. அதாவது பிருந்தாவனத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் அந்த இடத்த பாதுகாக்க ஆரம்பிச்சு அவளோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆயாச்சு. அந்த இடத்துலயே நீங்க போர்டு வச்சிருப்பா, பிரபோதானந்த சரஸ்வதி பஜன் குட்டீர் சமாதி அப்படின்னு. அங்க கேட்டா அவளே சொல்லுவா, இந்த காளியம்மோட அந்த உள்ளுக்குள்ளேயே, அந்த காம்பவுண்ட் உள்ளேயே மாடுகள்லாம் கட்டி வச்சிருப்பா, வீடு இருக்கும். அதுல இப்படி ஏறி அந்த பக்கம் ஒரு ஒத்தை அடிப்பாத மாதிரி இருக்கும். போய் உள்ள போய் திரும்பினோம்னா அந்த இடத்துல ஒரு பஜன குட்டீரம் உண்டு, ஒரு சின்ன இடம். அதுக்கப்புறமா அங்க ஒரு சமாதி உண்டு. பிரபோதானந்த சரஸ்வதி அவருடைய சமாதி அங்க இருக்கு. இவர் யார் அப்படின்னு கேட்டா, நம்ம கோபால பட்ட கோஸ்வாமி ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்து சைத்தன்ய மகாபிரபு சிஷ்யனாக இருந்தவர் இல்லையா? சரியா, சைத்தன்ய மகாபிரபு இந்த கோபால பட்ட கோஸ்வாமி வீட்டில தான் தங்கியிருந்தார் ஒரு சாதுர்மாசி சமயத்துல ஸ்ரீரங்கத்துல. அந்த கோபால பட்ட கோஸ்வாமியினுடைய மாமா சில இடங்கள்லையும், சித்தப்பான்னு சில இடங்கள்லையும் காண சொந்தக்காரர். அவர் பெரிய வேதாந்தி, விஷயம் எல்லாம் தெரிஞ்சவர். அவருக்கு வந்து ஒரு ஸ்திதியில இந்த கோபால பட்ட கோஸ்வாமி இந்த மாதிரி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஜபிச்சுண்டு ஒரு சன்னியாசி பின்னாடி போயிட்டானே, அவன் எவ்வளவு பெரிய வேதாந்தியா வர வேண்டியது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம். இவர் வந்து அப்ப காசியில இருந்தார். காசியில இருந்த பொழுது இவருக்கு பெயர் பிரகாசானந்த சரஸ்வதினு பெயர். ஒரு சந்தர்ப்பத்துல ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு காசிக்கு போகும் பொழுது இவரை மீட் பண்ணணும்னு சொல்லி மற்றவர்கள்லாம் ஆசைப்பட்டார். சைத்தன்ய மகாபிரபு எந்த இடத்துலையும் யாரிடத்துலையும் போய் தர்க்கம், வாதம் இதெல்லாம் பண்ண மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். ஆனா
இந்த பிரகாசானந்த சரஸ்வதிக்கு சைத்தன்ய மகாபிரபுவினுடைய பெருமையை பற்றி மற்றவர்கள் சொல்லும் பொழுது பொறாமை வந்திருக்கு. சன்னியாசிக்கு பொறாமை வராது அப்படிலாம் கிடையாது. யார் எந்த நிலைமையில இருந்தாலும் பொறாமைன்றது வந்துடும். அதை ஜெயிக்கிறது தான் உலகத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டம். நிஜமாவே பெரிய போராட்டம் அதுதான். இதுல பாமரன், படிச்சவன், பணக்காரன் அப்படிதான் கிடையாது. பொறாமைன்றது எங்கும் எப்படி வேணாலும் வரலாம். அப்ப கத்ரு வினதா ரெண்டு பேருமே சகோதரிகள் தான். அவளுக்குள்ளதான பொறாமையே வந்துடுத்து. கணவன் மனைவிக்குள்ள பொறாமை வரும், அப்பா பிள்ளைக்கு நடுவில் பொறாமை வரும், அம்மாவுக்கும் பிள்ளைக்கு நடுவில் பொறாமை வரும், அம்மாவுக்கும் மகளுக்கும் மருமகளுக்கும் நடுவில் பொறாமை வரும், யாருக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள பொறாமை வரும், கூட வேலை செய்யவா கிட்ட பொறாமை வரும், தன்னை விட ஹையர் போஸ்ட் இருக்கக்கூடிய மேனேஜர் கிட்ட பொறாமை வரும், ஒருவேளை தன்னோட கீழே வேலை செய்யறவன் கிட்ட பொறாமை வரும். தன்னோட கீழே வேலை செய்யற பொறாமை இருக்குமானா அவனுடைய ஸ்கில்ஸ் இல்லாட்டி அவனுடைய வே ஆஃப் அப்ரோச், அவனுக்கு தைரியம் இருக்கும், தடாலடியா பேசுவான். மேனேஜருக்கு அவ்வளவு தைரியம் இருக்காது, பொறாமை வரும். அதனால பொறாமை எப்படி வேணாலும் வரும். அதுக்கு ஒன்றும் விவஸ்தையெல்லாம் கிடையாது. பிரகாசானந்த சரஸ்வதி சன்னியாசியா இருந்தாலும் அவருக்கு ஒரு பொறாமை வந்துருக்கு. ஸோ சன்னியாசிகளுக்கும் இதெல்லாம் வரும். நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நான் ரிஷிகேஷ்ல பார்த்துருக்கேன். ரிஷிகேஷ்ல திரிவேணி காட் படித்துறைன்னு பேர். காட்னா படித்துறை. ரிஷிகேஷ்ல அதுதான் முக்கியமான படித்துறை. சாயங்காலம் ஆரத்தி எல்லாம் அங்கே எடுப்பார், கங்கா ஆரத்தி. ஆனால் நிறைய பேர் பிச்சைக்கு தான் உட்காந்துருப்பா, பிக்ஷை எடுத்துன்னு உட்காந்துருப்பா. எல்லாரும் சாதுக்கள் எல்லாம் கிடையாது, சில பேர் பிச்சைக்கார. சமயத்தில் அவளுக்குள்ள ஒரு சண்டை வரும் பாருங்க, பிச்சைக்கார தானே. ஆனாலும் அந்த இடத்துக்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்துக்கோ அடிதடி தகராறு சண்டை நடக்கும். நான் பார்த்துருக்கேன், என் கண்ணால பார்த்துருக்கேன். நான் அதுக்கு பிறகு சிரிச்சுப்பேன். அதாவது பொறாமையினுடைய எல்லை எவ்வளவு தூரம் போனா சரி, நீயும் பிச்சை எடுக்கிறேன் நானும் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. பொறாமை வரும். பணக்கார வாழ்க்கை நடுவில் பொறாமை வரும், அது நான் பார்த்துருக்கேன். படிச்ச வாழ்க்கை நடுவில் பொறாமை வரும், நல்லா சங்கீதம் பாடுற வாழ்க்கை நடுவில் பொறாமை வரும், உபன்யாசம் பண்ற வாழ்க்கை நடுவில் பொறாமை வரும். வெளியில காட்டிக்க மாட்டா, ஆனா பொறாமைன்றது இல்ல. படம் யாராவது எடுத்துட்டானா சினிமாக்கார நடுவில் பொறாமை உண்டு, பேச்சாளர்கள் நடுவில் பொறாமை உண்டு, பிசினஸ்ல உள்ள பொறாமை இருக்கு, நீயா நானா அப்படின்னு. ஒண்ணு வேண்ட சமயத்தில் தள்ளு வண்டி எல்லாம் வித்துண்டு போவா, அவளுக்குள்ள பொறாமை சண்டை. சமயத்தில் இந்த இவ்வளவு எல்லாம் வேண்டாம், இவாளால தொந்தரவு அப்படின்னு சொல்லலாம். சில சந்தர்ப்பங்கள்ல ரோட்ல கார்லயோ பஸ்லயோ வண்டியிலையோ போயிட்டு இருப்பா, யாரோ ஒருத்தன் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிட்டான் அப்படின்னா சில பேர் பொறாமை பொறுக்க முடியாம கஷ்டப்பட்டு ஓவர்டேக் பண்றதுலாம் நிறைய. பொறாமைக்காக நேரம் காலம் இடம்லாம் அவசியம் இல்லை, எங்க வேணாலும் எப்படி வேணாலும் பொறாமை வரும். எப்பொழுதுமே அதை கவனிச்சுக்கோங்க. உங்க மனசு அதனால கோபப்படுறதுன்னா அது நியாயமான கோபமா, இல்லாட்டி உங்களை அவமரியாதை பண்ணதுனால கோபமா, இல்லாட்டி உங்களுடைய எதிர்பார்ப்பினாலே வர கோபமா, இப்படி கோபங்கள் பல விதம் உண்டு. நம்மளால அவளை ஒன்றும் பண்ண முடியலன்னு ஆதங்கத்துல வர கோபமா, இல்லாட்டி என் வார்த்தைக்கு மரியாதை இல்லைன்னு வர கோபமா, பொறாமையினாலே வர கோபமா. ஏன்னா பொறாமையிலையும் கோபம் வரும். கோபத்துக்கு இவ்வளவு வெரைட்டி நான் சொன்னேன் இல்லையா. பொறாமையிலையும் கோபம் வரும். சமயத்தில் தன்னுடைய இயலாமையினால கோபம் வரும். என்னால அவளை கன்வின்ஸ் பண்ண முடியல, நான் சொல்றதை அவளை ஒத்துக்கொள்ள வைக்க முடியலன்னு பொழுது என் மேலேயே எனக்கு ஒரு கோபம் வரும் இல்லையா, அந்த கோபம் அடுத்தவர்கள் மேல வெளிப்படும். இது மாதிரி பலவிதமான கோபங்கள் உண்டு. அதுல ஒன்று பொறாமையினாலே வரும் கோபம். இந்த பொறாமையினாலே கோபம் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களை பத்தி மற்றவர்களுக்கு தூஷணம் பண்ணுவார்கள். அவன்லாம் ஒன்றும் தெரியல, அவன்லாம் என்ன தெரியும் அப்படின்னு யாரை பத்தியாவது உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா, ஒரு மாதிரி பேசுறான்னா பொறாமையினாலேன்னு கண்டுபிடிங்க. 10 ரூபா அவ கஷ்டப்படுறான்னு நினைச்சிடாதீங்க, பொறாமையில கூட தான் கஷ்டப்படுற மாதிரி காட்டிப்பாரு. இந்த பிரகாசானந்த சரஸ்வதி பொறாமையில
சைத்தன்ய மகாபிரபுக்கு அவங்களாம் என்ன சம்பிரதாயம் தெரியும், என்ன பெரிய தியானம் தபஸ் இப்படிலாம் கச்சாமச்சான் பேச ஆரம்பிச்சுட்டார் காசியில். இதுக்கு காசியில் அவருக்கு ஒரு ஹையர் பொசிஷன்லாம் இருந்தது. சைத்தன்ய மகாபிரபு சின்னவர், 24 வயசுல சன்னியாசம் வாங்கிட்டு வந்துட்டார் இல்லையா. அதனால ஒரு மாதிரி எல்லாம் அவரை பத்தி சொல்லும்போது கடைசியில ஒரு நாள் 2 பேரும் மீட் பண்றார்கள். சைத்தன்ய மகாபிரபுடைய வினயம், ஸ்ரத்தை, நாமஜபம் அதெல்லாம் பார்த்துட்டு பிரகாசானந்த சரஸ்வதி புத்தியில மாறுதல் உண்டாகிறது. அவருக்கு தெய்வீக அனுபவத்துல சைத்தன்ய மகாபிரபுனுடைய பராக்கிரமம் புரிகிறது. அதன் பிறகு அவர் சைத்தன்ய மகாபிரபுவை ஆசிரியிக்கிறார். அதன் பிறகு அவர் பிரபோதானந்த சரஸ்வதியாக மாறுறார். அவர் சில கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கார். அந்த பிரபோதானந்த சரஸ்வதி இந்த காளிய மடுவில் உட்கார்ந்து தான் பஜனை பண்ணிட்டே இருந்தார். அவருக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு காளியன் மாதிரி பொறாம இருந்தது, அகம்பாவம் இருந்தது, அது போகணும்னு சொல்லி அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு தியானம் நாமஜபம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அங்கேயே நிறைய கிரந்தங்கள்லாம் அவர் எழுதியிருக்கார். அப்ப அவர் வந்து தன்னுடையதான அந்த காசி வாழ்க்கை, அதில் இருந்த மரியாதை இதெல்லாம் விட்டுட்டு கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தன்னை மாற்றிண்டார். நம்ம ராமானுஜர் சரித்திரத்துல பார்க்கலாம். யாதவ பிரகாசனுக்கு அவ்வளவு பொறாம வந்து ராமானுஜரை கொண்டுடணுன்ற அளவுக்கு புத்தி வந்துடுத்துன்னா அந்த பொறாமையினுடைய ஆழம் இருக்கு பாருங்க. என்ன சொல்லுவாள் நீங்க? அதனால அப்பப்ப ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களை கொஞ்சம் நீங்க தைரியமா சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். முதல்ல அதுக்குதான் தைரியம் வேணும். அடுத்த வாழை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கெல்லாம் தைரியம் வேண்டாம். அதெல்லாம் ஈஸியா தப்பு சரின்னு சொல்லிட்டு போயிடுவோம். நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறதுக்கும், நம்மளை ஒரு சர்வே பண்ணி பார்க்கறதுக்கும், நம்மளை பத்தி ஒரு பரிசோதனை பண்ணி பார்க்கறதுக்கும் தான் நிஜமாவே அசாத்தியமான மனோதைரியம் வேணும். அதனால நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா, அந்த கோபம் பொறாமை இந்த விஷயத்த கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு பொறாமை இருக்கு, யார் யார் மேலெல்லாம் பொறாமை இருக்கு, என்னென்ன விஷயத்துல பொறாமை இருக்கு. ஏன்னா இவ்வளவு வெரைட்டி உண்டு. அது ஒரே விஷயத்த எல்லார்கிட்டையும் பொறாமை எல்லாம் வராது. சில பேர் சொல்ல எனக்கெல்லாம் பொறாமையே கிடையாது, இவெல்லாம் வளர்ந்துருக்கா, அவா ஃபீல்ட்ல இருக்கவங்க மேல பொறாமை வரும், சம்மந்தமே இல்லாத ஃபீல்ட்ல இருக்கவங்க மேல பொறாமை வராது. ஒண்ணு, சம்மந்தமே இல்லாத ஃபீல்டு மேல இருக்கவா மேலேயும் பொறாமை வரும். ஒருத்தர் தலைமுடி நிறைய இருக்கு, ஒரு தலைமுடி இல்லைன்னா கூட பொறாமை வரும். வயசாகிறது, அவளுக்கு முடி நரைக்கலை, இள வயசுலயே முடி நரைச்சு போச்சுன்னா பொறாமை வரும். நிறைய உண்டு. அப்பா அம்மாக்கள் இந்த பேரண்டிங்ல நான் பொறாமை பார்த்துருக்கேன். ஒரு குழந்தை நன்னா படிக்கிறது, உலகத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எல்லாம் வாங்கிறது, தன்னோட குழந்தை அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லைன்னா உடனே அப்பா அம்மாவுக்கு பொறாமை, வெள்ளுன்னு விழுவா, அந்த குழந்தைய திட்டுவா, அடிப்பா. நான் பார்த்துருக்கேன். ஒரு ஸ்கூல் டே ஃபங்க்ஷன், அதில் ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் அதுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுக்கு ஸ்டேஜ் ஃபியர். நான் சொல்றது என்ன, அது எல்கேஜி படிக்கும்பொழுது ஒரு குழந்தையோடைய விஷயம். அப்போ அந்த குழந்தை ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை. இத்தனைக்கும் அந்த ஸ்டேஜில் அந்த குழந்தைகளுடைய அப்பா அம்மா எல்லாம் பக்கத்தில் போய் நிற்கலாம். ஸோ கொஞ்சம் குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் பயப்படாமல் இருக்கும்னு சொல்லி எல்லாம் அலோவ் பண்ணான். ஆனாலும் அந்த குழந்தை, சின்ன குழந்தை பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. அவன் அம்மாவுக்கு கோபம். அது அந்த டான்ஸ் முடிஞ்சு கழிவு அவளை அடிச்சு அப்படியே டல்லாகி உட்காந்துடான்னா தன் குழந்தை பர்ஃபார்ம் பண்ணலையே, அதாவது ஆதங்கம் இருக்கும், ஏன் பண்ணலைன்ற அதுக்கு கைட் பண்ணா. பொறாமையில் அந்த குழந்தைய அவளை அடிச்சு புலம்பி ஒரு மணி நேரம் அவளுக்கு தன் குழந்தைய பார்த்தாலே, முகத்தை பார்த்தாலே அந்த அருவருப்பு, அந்த கோபம். நிஜமாவே நான்லாம் பயந்தேன். அந்த குழந்தை நிலைமை என்ன ஆகுன்னா, அவளுக்கு அந்த 1 மணி நேரம் அந்த குழந்தை தன் பக்கத்துல வர்றத கூட அவளால் சகிச்சு முடியாது. தப்பு பண்ணிடுது வச்சுக்கோங்களேன், அது ஏதோ பெரிய தப்பு பண்ணிடுத்து, சொல்ல முடியாத ஒரு அக்கிரமம் பண்ணிடுச்சுன்னா நிஜமாவே அந்த வெறுப்பெல்லாம் வரும். ஆனா இது கம்ப்ளீட்டா இது பர்ஃபார்ம் பண்ணல, எனக்கு அது மரியாதை கிடைக்கல அப்படின்ற பொறாமை நிறைய பார்க்கணும். நல்லா பாடுற குழந்தைகள் ஒண்ணு ஒழுங்கா பாடுறது ஜெயிக்கலை அப்படின்னா இந்த அப்பா அம்மாவுக்கு பொறாமை.
நான் பார்த்துருக்கேன். சில சந்தர்ப்பங்களில் கடைகளில் போவோம், யாரோ ஒருத்தர்கிட்ட சிரிச்சு பேச, நம்மகிட்ட சிரிச்சு பேச மாட்டோம். ஒன்று அதில் பொறாமை இல்லாமல் வரும். நிறைய ஒன்று பொறாமைக்கு ஒன்றும் விவசாயெல்லாம் கிடையாது. இவ்வளோ தூரம் விஸ்தாரமாக சொல்லணுமா அப்படின்னா, பல சந்தர்ப்பங்களில் மன சமாதானம் இல்லை அப்படின்னு யாராவது சொல்லுவாள். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாள், உலகம் வந்து ஒரு பார்ஷியாலிட்டின்னு யாராவது பேசுகிறதுனால முக்கால்வாசி அதில் பொறாமை இருக்கும். பார்த்துக்கோங்க, நிஜமாவே பார்ஷியாலிட்டி வேறு, பொறாமையும் அதில் கலந்து கிடக்கும். தன்னை யாரும் கண்டுக்கலன்னா உடனே உலகம் பார்ஷியாலிட்டியும் என்ன பார்த்துருக்காங்க. சமயத்தில் இந்த அண்ணா தம்பி அக்கா தங்கைகள்லாம் இருக்காங்கன்னா, அம்மா கிட்ட ஒரே கம்ப்ளைண்ட் தான், உனக்கு அவள் தான் பெருசு, நீ அவளை தான் கொண்டாடுவ, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணன்றதுலாம் காமன் டயலாக். ஸோ காளியம்மடு எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, எப்போ போனாலும் பொறாமையை எடுத்துடு, அந்த அகம்பாவத்தை எடுத்துடு, கிருஷ்ணா உன் திருவடி தலையில் படட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனை தான் நான் எப்பொழுதுமே பண்ணால பிருந்தாவனத்தில் நான் எப்பொழுதுமே மிஸ் பண்ணாமல் காட்டுற ஒரு இடம் இந்த காளியம்மடு. அப்புறம் இந்த பிரபோதானந்த சரஸ்வதியினுடைய பஜன் குட்டீரமும் சமாதியும் இதெல்லாம் காளியம்மடு அந்த இடத்துல இருக்கு. அதுலேருந்து ஒரு 50 மீட்டர் அந்த காளியம்மடுலேருந்து வெளில ஒரு ரோடு வரும். அதாவது பரிக்கிரமா ரோடில் இந்த காளிய தஹ் இல்லாட்டி காளிய மர்தன் ஜகா அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஆட்டோக்காரன் அழிச்சுட்டு போயிடுவான். அதிலிருந்து ஒரு 50-100 மீட்டர் தள்ளி போனோம்னா ஒரு காளிய நர்தன கிருஷ்ண கோவில் உண்டு. ஒரு முழம் இருக்கும் அந்த மூர்த்தி, ரொம்ப விசேஷமான ஒரு மூர்த்தி. கிருஷ்ணனுடைய கொள்ளு பெயர் வஜ்ரநாபன் ஸ்தாபிதம் பண்ண மூர்த்தி அப்படின்னு காண கிடைக்கிறது. 5000 வருஷம் பழைய மூர்த்தி. அதில் பார்த்தோம்னா காளியன் கிருஷ்ணன் அப்புறமா காளிய பத்னிகள் இவ எல்லாம் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு கிருஷ்ணனுடைய மூர்த்தி. அது காத்தால போனோம்னா அபிஷேக சமயத்தில் மட்டும் பார்க்கலாம். அது சமயத்தில் நம்மளே பைசா கொடுத்தோம்னா காத்தால நம்மளை வர சொல்லுவா. அந்த டைம் போனோம்னா அபிஷேகம் பண்ணலாம் பண்ணுவா, நாம் பார்க்கலாம். சின்ன மூர்த்தி கையில் எடுத்து வச்சுப்பா வாழலாம். ஒரு முழம் இருக்கு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அழகான சாலக்கிராமம் மூர்த்தி. அதில் பார்த்தா கிருஷ்ணன் உடம்பு அந்த காளியன் அப்படி சுத்தின்னு இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். காளிய பத்னிகள் கண்ணனை சரணாகதி பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். நிறைய பேர் இந்த காளியம்மடு இந்த கேலி கதம் இந்த இடத்த பார்ப்பா. அங்கேருந்து ஒரு 50 மீட்டர் தான் ஜஸ்ட் இந்த காளியம்மடு மெயின் ரோடில் இருக்குது. அந்த காளியம்மடு வாசலில் ரோடு 2ஆ பிரியும். அந்த உள் ரோடில் போனோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இந்த காளியமர்தன கிருஷ்ணனுடைய சந்நிதி இருக்குது. அது என்ன சொல்லணும்னா, பகவான் காளியம்மடுவில் குதிச்சது இந்த மரத்து மேலே ஏறி இந்த காளியம்மடு இருக்கிற இடத்துல. அவன் வந்து குளத்துக்குள்ள போயிட்டு அதன் பிறகு காளியனோட வந்து பகவான் காட்சி கொடுத்தது அந்த இடத்துலன்னு சொல்லலாம். எல்லாமே ஒரே இடம் தான். இப்போ நடுவில் ரோடெல்லாம் வந்தாச்சு. அந்த காலத்தில் இது எல்லாமே சேர்ந்து ஒரு குளமாக தான் இருந்தது. ஸோ அந்த காளியமர்தன கிருஷ்ணனை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். ரொம்ப ஆசை. நாங்கள் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன், நான் போடலை இன்னும், கட்டாயம் போடுவேன். இந்த காளியன், ஸோ இந்த காளியனுக்கு ஒரு பூர்வ ஜன்ம கதை உண்டு. என்ன கதைன்னு நாளைக்கு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो कालिय नर्दन श्री कृष्ण भगवान की जय। राधे कृष्णा।